ஏய், என்ன நடந்துச்சு? அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அப்படி பாக்குற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சுபத்ரா விஷ கலந்த நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. அம்மா தெரிஞ்சே செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சு முழுசா சொல்லு. சார், இந்த மருந்து நம்ம பார்மசிலேயே கிடைக்கும், வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் அவங்க தலையில நல்லா அடிபட்டு இருக்கு. காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சதா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண போனோம். கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. ஓகே, நான் கட்டிட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போய் சரிங்க தாத்தா. டேய் கூட நான் வாங்கிட்டு வரேன். இல்ல மாமா, நீங்க தாத்தா பாட்டி கூட இங்கேயே இருங்க. நான் போய் வாங்கிட்டு சீக்கிரமா போட. சிஸ்டர், மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மருந்து வாங்க என் பேரன் போயிருக்காமா, இப்ப வந்துருவான். சீக்கிரம் வா. அம்மா சிஸ்டர், இந்தாங்க மெடிசன்ஸ். ஸ்கேனுக்கு பணம் கட்டியாச்சு. ஆதிரா, இப்ப சொல்லு, அம்மா எப்படி விஷம் கலந்த சாப்பாட சாப்பிட்டாங்க? அம்மாவுக்கு யார் விஷம் வச்சது? நான் என்னன்னு சொல்றது? பெரிய தப்பு நடந்துருச்சு. டேய், அம்மா விஷம் சாப்பிடும் போது நீ அங்கதானே இருந்த. அழுகை நிப்பாட்டிட்டு என்ன நடந்தது சொல்லு. சொல்லு. அடி பாவி. அம்மா வேணாம். பாட்டி, வேண்டாம் பாட்டி, அமைதியா இருங்க. ஆதிரா, நீ இவ்வளவு கேடு கெடுத்தனமா நடந்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ச்சே. நீங்க உட்காருங்க பாட்டி. ஐயோ சுபத்ரா, இவளை நம்பி ஏமாந்து சாக கிடக்குறியேம்மா. அடி பாவி, உன்னை கூட்டிட்டு வந்து வச்சு சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாளே, உன்னை காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைச்சு கெட்ட பேர் வாங்கி வீட்டை விட்டே போனாளே, அவளை கொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நீ ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா பேசுறியேன்னு பார்த்தா இப்படி கொலை பண்ற அளவுக்கு போவன்னு நினைக்கவே இல்லை. நீ எதுக்காக இப்படி பண்ண? அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா?
டாக்டர், சுபத்ரா எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு கடவுளா தெரியுறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, அவ எப்படி இருக்கா? சொல்லுங்க டாக்டர். இன்னும் நிலைமை மோசமா தான் இருக்கு. அவங்க சாப்பிட்ட விஷயத்த வெளியில எடுத்துட்டோம். ஆனா தலையில அடிபட்டதுல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். கடவுள் வேண்டிக்கோங்க. புள்ளியாரப்பா, சுபத்ராக்கு நான் இத வேணும்னே பண்ணலப்பா. சுபத்ராவை கொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அவளை எங்க அப்பா மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பி என் கஷ்டம் என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சனே தவிர, சுபத்ரா வந்து அந்த நூடுல்ஸ சாப்பிட்டு தன்னை அவன் நிரூபிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீதான்ப்பா காப்பாத்தணும். சுபத்ராக்கு எதுவும் ஆகக்கூடாது. எப்படியாச்சும் சுபத்ராவை காப்பாத்தப்பா. நான் பண்ணது தப்புதான். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. சுபத்ராவை காப்பாத்திடுப்பா. சுபத்ராக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய பாவம் ஆயிடும். அதுல இருந்து நான் தப்பிக்கவே முடியாது. நீதான்ப்பா சுபத்ராவை காப்பாத்தணும். மதிரா, சுபத்ராமா நல்லவங்கன்னு எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன். இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? பொதுவா பொண்ணுங்க எல்லாம் பொறுமையானவங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே எனக்கு தெரியாது. ஆனா சுபத்ரா அம்மா அப்படிதான். ஒரு அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அதனாலதான் 7 வயசுல இருந்து அவங்கள அம்மானு கூப்பிடுறேன். பயப்படாத, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நிச்சயமா பொழைச்சுப்பாங்க. கண்டிப்பா அவங்க பொழைச்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என் வாழ்க்கையில தீராத பழி ஆயிடும். அவங்களை எப்படியாவது அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அதிரா, சரி அழாத. நீ ஏதோ தெரியாம பண்ணிட்ட. அம்மா பொழைச்சுப்பாங்க, நீ பயப்படாத. இப்போ நீ இப்படி அழறத பார்த்தா கூட அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களால தாங்க முடியாது. கண்ணு தொடச்சுக்கோ. அம்மா, நீ இவ்வளவு சென்சிட்டிவா? இவ்வளவு நாளா நீ சின்ன பிள்ளை மாதிரி சேட்டை பண்ணி தான் பாத்திருக்க. ஆனா இப்ப நிஜமாவே சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. இந்த அழுக உனக்கு சூட் ஆகல. எப்பவுமே சேட்டை பண்ற ஆதிரா தான் அழகு. எங்க சரி பார்க்கலாம். இல்ல, நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது சேட்டை கிடையாது. நான் பண்ணது பெரிய பாவம். அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல. இங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிளட் குரூப் அவைலபிள் இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியில ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், நாங்க பிளட்டுக்கு ரெடி பண்றோம். நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க. டேய், சீக்கிரமா பிளட் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணு.
மாமா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பிளட் பேங்க் கால் பண்ணுங்க. சரி. நானும் கால் பண்றேன். சுபத்ரா உங்க வீட்டு பொண்ணு தானே? உங்க பிளட் குரூப் ஏதாவது மேட்ச் ஆகும்ல? அதை விட்டுட்டு ஏன் பிளட் பேங்க்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வர்றதுக்கு லேட் ஆகாதா? தயவு செஞ்சு நீங்களே யாராவது பிளட் கொடுங்க ப்ளீஸ். உங்க வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்கள ஒருத்தர் பிளட் குரூப் கூட சுபத்ராக்கு மேட்ச் ஆகாது. நீங்க காப்பாத்துவீங்க நம்பி தானே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னுமா உங்க யாருக்கும் சுபத்ரா மேல கோபம் போல? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஹலோ, நான் திருமாறன் பேசுறேன். ஓகே ஓகே. டாக்டர் டாக்டர் சுபத்ராவோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பிளட் மேட்ச் ஆச்சுன்னா என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. நீ சின்ன பொண்ணுமா, பிளட் டொனேட் பண்ண 18 வயசு ஆகணுமா? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இல்லம்மா, உங்ககிட்ட பிளட் எடுக்க முடியாதுமா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர், டாக்டர். பிளட்டுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்னடாச்சு? பிளட் ரெடி பண்ணிடுச்சு தாத்தா. தாத்தா, பிளட் கொடுக்கறவங்க வந்துட்டாங்க. பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆதிரா, இத குடி. எனக்கு வேண்டாம். வீட்ல இருந்து சுபத்ரா அம்மாவை வண்டியில தள்ளிட்டு வந்திருக்க. அதுவும் இல்லாம அழுது ரொம்ப சோர்வா இருப்ப. இந்த ஜூஸ குடி. சொன்னா கேளு, இல்லைன்னா மயக்க வந்துரும். என்ன வேணாம், எனக்கு பசிக்கல, என்ன விட்டுருங்க. சுபத்ரா இப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி குடிக்க முடியும்? ஏ சரண்யா, எதுக்கு இப்படி அவசரமா நடந்துட்டு இருக்க? உங்க தம்பி கிட்ட பேசினா அண்ணி, சுபத்ரமா இன்னும் ஐசியூல தான் இருக்காங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஆமா அத்தை, சுபத்ரா அம்மாக்கு நிறைய ரத்தம் வேஸ்ட் ஆயிருக்கான். 2 பேர் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காங்கன்னு திருமாறன் சொன்னாரு. விஷம் சாப்பிட்டு தலையில அடிபட்டு தான் இங்கேயே வந்தா. கொஞ்சம் சீரியஸ் தான். ஒருவேளை பொழைச்சுக்குவாளோ? அப்படி நடந்தா அவள அம்மா திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படியே அம்மாவை மயக்கி வச்சிருக்கா. அப்படி நடந்துட்டா இத்தனை வருஷ கனவை நான் என் மனசுக்குள்ளே புதைச்சிட்டு எங்கே சாக வேண்டியதா. பரணி காவியா எங்க போயிருக்காங்க? அவங்களுக்கு அப்பவே சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஆமா, நீனும் சாப்பிடலையே. சுபத்ரா அம்மா சீரியஸா இருக்கும்போது எனக்கு எப்படி பசிக்கும்? அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது சாருமதி. மாசமா இருக்க பொண்ணு பட்னியா இருக்க கூடாது. வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கொஞ்சமாவது சாப்பிடு. சாருமதி, அவ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானா, நீ எதுக்காக சாப்பிடாம இருக்க? வயித்துல குழந்தை இருக்கும்போது சரியான நேரத்துல சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? சரிங்க அத்தை. வா. அப்பா சாமி, நீதான் சுபத்ராவை காப்பாத்தணும்.
டாக்டர் டாக்டர் எப்படி? வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி ப்ளீஸ் டாக்டர். சிஸ்டர், அவங்களுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். மேடம் 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 கண் முழிச்சிட்டாங்க. சிஸ்டர், உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க, நான் பேசிட்டு ஓகே வரேன். டாக்டர். டாக்டர் டாக்டர் இப்போ எப்படி இருக்கா? இப்போ அவங்க பெட்டரா இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களை பார்க்கலாம். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. விஷம் உடம்புல பரவுறதுக்குள்ள அவங்க சரியான நேரத்துல சுபத்ரா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததுனால தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. இன்னைக்கு சாயந்தரமே நீங்க அவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். எங்க குடும்பமும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இருக்கட்டுங்க. பார்த்து வாமா, மெதுவா. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சுபத்ரா. நான் போய் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, ஏண்டி இப்படி கத்துற? மெதுவா பேசு. சுபத்ராவுக்கு தொந்தரவா இருக்கும்ல. இனிமே எப்பவுமே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்க. அவ என்னடானா நாடகம் ஆடி இந்த வீட்டுல திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கா. நாடகமா? யாரு நாடகம் ஆடுறா? சுபத்ராதாமா. ஆமா, விஷம் சாப்பிட்ட உடனே உப்பு தண்ணிய குடிச்சு வாந்தி எடுத்திருந்தா விஷம் எல்லாம் வெளியில வந்திருக்கும். இல்லன்னா ஹாஸ்பிடலுக்கு போயிருந்திருக்கணும். அத விட்டுட்டு நேரா இங்க வந்திருக்கா. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு யோசிச்சு பார்த்தா ஏதோ டிராமா மாதிரி இல்ல? ஆமாமா, நாம பரிதாபப்படணுங்கிறதுக்காக வேணும்னே கீழே விழுந்து அடிபட்டு காயத்தோட இங்க வந்திருக்கா. என்னக்கா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தா உனக்கே உண்மை புரியும். கீரியும் பாம்புமா அடிச்சிட்டு இருந்த சுபத்ராவும் ஆதிராவும் திடீர்னு எப்படி ஒன்னா ஆனாங்கன்னு உனக்கு சந்தேகமே வரலையா? சுபத்ரா ஆகவே ஆகாதுன்னு சொன்ன ஆதிரா இன்னைக்கு அவளை காப்பாத்தணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இதுல ஏதோ நாடகம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் புரியல? போதும், நிறுத்துறீங்களா?